என்ன நடக்குதுன்னா நிராகரிப்புங்கிறது நடக்குது. Then we are talking we want to be unconditionally loving. ஆனா நாம என்ன சொல்றோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிபந்தனை இல்லாத அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இல்லைன்னா நாம அவங்கள பார்த்து எப்படி இப்படி யோசிக்க முடியுது, எப்படி இப்படி நடந்துக்க முடியுது, அது எப்படி உங்களுக்கு இது பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம அவங்கள உண்மையில நிராகரிக்கிறோம். சொல்றது நிபந்தனை இல்லாத அன்பு, ஆனா உண்மையில செய்யறது நிராகரிப்பு. It is impossible to love somebody unconditionally if expectation is normal in your life. அப்போ மற்றவர்களை நாம நிபந்தனை இல்லாமல் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நாம இந்த ஒரு நம்பிக்கையை மாத்திக்கணும். எதிர்பார்ப்புகள்ன்றது இயற்கை தானே, எதிர்பார்க்கிறது கண்டிப்பா இருக்கதானே செய்ய முடியும், நார்மல் தானே அப்படின்னு நாம நினைக்கிற வரைக்கும் நாம யாரையுமே நிபந்தனை இல்லாத அன்பு செலுத்தவே முடியாது. Because somewhere, someday, some moment they will not meet up to my expectations. And ஏன்னா எப்பவாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல என்னோட எதிர்பார்ப்பை அவங்களால நிறைவேற்ற முடியாமல் போகலாம். When they do not meet up to my expectations, I will get hurt. And when I will, அப்ப எப்போ அவங்களால என்னோட எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியலையோ அப்ப நான் காயப்படுவேன், துக்கத்தை ஏற்படுத்துவேன், வலியை ஏற்படுத்துவேன். get hurt, I will reject. And when I reject, நான் நிராகரிப்பேன். I am not accepting. அப்ப என்னால அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது. So unconditional acceptance just becomes a nice word. நிபந்தனை இல்லாம ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது ஒரு அழகான வார்த்தையாக மட்டுமே இருக்கு. Nice word. And lot of rejection is what is happening today. உண்மையில என்ன நடக்குதுன்னா அந்த நிறைய நிராகரிப்புகள் தான் நடக்குது. சொல்லும்போது நிபந்தனை இல்லாத அன்பு, நிபந்தனை இல்லாத ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய நிராகரிக்கிறோம். நீ எப்படி இருக்கலாம், நீ எப்படி இப்படி பேசலாம், நீ ஏன் இப்படி திங்க் பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன் வேற மாதிரி யோசிக்கிற, இப்படி ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லும் போதும் அவங்கள நிராகரிச்சுட்டே இருக்கும். Keep saying to each other, I love you, I love you, I love you. ஆனா பேசும்போது நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூன்னு சொல்லிக்க வேண்டியது. ஆனா வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நிராகரிப்புகள் தான் நடந்துட்டே இருக்கு. I love you, I love you beta, I love you bacha. How many times in a day we have to say I love you to each other? ஸோ குழந்தைகளை கிட்ட நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், ஐ லவ் யூ குழந்தைகள் கிட்ட சொல்றது, மற்ற உறவினர்கள் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றோம். எத்தனை தடவை ஐ லவ் யூன்னு சொல்லணும்? Nowadays every phone call ends with an I love you. இது நார்த்ல ஃபாரின் கண்ட்ரிலலாம் ரொம்ப ஒரு நார்மலான பேச்சு. அவங்க எப்ப பேசும்போதும் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க, பேசி முடிக்கும் போதும் லவ் யூ. அதாவது ஒவ்வொருத்தரையும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. Every message ends with an I love you. ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட அதை முடிக்கும் போது ஐ லவ் யூன்னு சொல்லி தான் முடிப்பாங்க. அது கணவன் மனைவியா இருக்கலாம், அம்மா குழந்தைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த மாதிரி சொல்றது ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்க. Do we need to say it so many times? But we are saying அத்தனை தடவை சொல்றதுங்கிறது அவசியம் தானா? Change that today. If we want to say it again and again, then let's start saying I accept you. ஸோ உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு பதிலா ஐ அக்செப்ட் யூன்னு சொல்லுங்க. என்ன, நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுங்களேன். Say 20 times in a day, after every phone call, after every message, after. ஸோ ஒரு நாளைக்கு 20 தடவை ஃபோன் வருது, 20 தடவை மெசேஜ் அனுப்புறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லுங்க, நான் உன்னை ஏத்துக்கிறேன், நான் உன்னை ஏத்துக்கிறேன். Every conversation say I accept you. And if I say it 20 times a day, after some time I will shift from expectation is normal to acceptance is normal. ஸோ ஒரு நாளைக்கு 20 தடவை நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது நாம கொஞ்சம் கொஞ்சமா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதுல இருந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு நாம மாறிடுவோம். அப்ப எதிர்பார்ப்புகள்ன்றது நார்மல்னு சொல்றதுல இருந்து
ஏற்றுக்கொள்ளுதல். நீ யாராக இருக்கிறாயோ, எப்படி இருக்கிறாயோ, உன்னை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு நார்மல் ஆயிடும், இயற்கை ஆயிடும். Normal. What we have just done is accepted each other. ஏன்னா இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் உங்களையும் ஒருத்தர் இன்னொருத்தரை ஏத்துக்க ஆரம்பிக்கிறோம். That your right and my right is different. அப்போ உங்களுக்கு எது சரின்னு படுதோ, எனக்கு எது சரின்னு படுதோ, அதுல இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறோம், ஏத்துக்கிறோம். But it's not right and wrong. It is two different rights. அப்போ ஒருத்தர் சரி, ஒருத்தர் தவறுங்கிறது கிடையாது. ரெண்டு பேருமே அவங்கவங்க இடத்துல இருந்து சரிதான். And why will two people be different? ஏன் ரெண்டு பேர் வித்தியாசமா இருக்கணும்? Why can't people just have the same likes and dislikes? Why are ஏன் ரெண்டு பேர் ஒரே மாதிரி விருப்பம், ஒரே மாதிரி இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அது ஏன் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்க கூடாது? they different? Why are they different? ஏன் வித்தியாசமா இருக்கு? ஏன் ரெண்டு பேர் வித்தியாசமானவர்களாக இருக்கிறாங்க? Why are two people different? Depending on their environment, depending on their ஏன் அவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்காங்கன்னா, அவங்க எந்த சூழ்நிலையில வளர்ந்தாங்க, அவங்களோட சுற்றுப்புறம் எப்படி இருந்தது, parenting, depending on அவங்க எந்த மாதிரி பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டாங்க, their schooling, depending on their எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, யார் கூட பழகினாங்க, nationality, depending on their எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள், culture, depending எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், on so many things. Two people. சோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டு பேர் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருப்பதற்கு. Are going to be different. Now all these factors that we are seeing only of one lifetime. இப்ப நாம இப்ப இவ்வளவு நேரம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது ஒரு வாழ்க்கையை வச்சு சொல்றோம். இந்த ஒரு வாழ்க்கையில அவங்க எந்த சூழ்நிலையில வளர்ந்தாங்க, எந்த சுற்றுப்புறத்துல இருந்தாங்க, எந்த மாதிரி பெற்றோர்கள் கிடைத்தாங்க, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி ஸ்கூல்னு ஒரு பிறவியை பாக்குறோம். Each one of us, and that's where spirituality gives the answer. So இதுலதான் நமக்கு ஆன்மீகத்துல பதில் கிடைக்குது. Which science has to still find out. அது இன்னும் அறிவியல்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன் எல்லாரும் வித்தியாசமா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு மாறுபாடு இருக்குங்கிறத அறிவியலால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆன்மீகத்துல இதற்கு பதில் இருக்கு. Spirituality says, I the being am on a journey. ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லுது? நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு வாழ்க்கை பயணத்துல இருக்கேன். Today I am in this costume. இன்னைக்கு நான் இந்த உடல்ங்கிற உடையில இருக்கேன். Previous to this another costume. இதற்கு முன்னாடி நான் வேற ஒரு உடையில இருந்தேன். இதுக்கு அப்புறமா நான் வேற ஒரு உடைக்கு போயிடுவேன். After this another costume. How many of you have 2 children or more than 2 children? யாருக்கு 2 குழந்தைகள் அல்லது 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கின்றன? How many of you have 2 children who are identical in யாருக்கெல்லாம் அந்த ட்வின்ஸ்னு சொல்வாங்கல்ல, இரட்டையர்கள், அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கு? Personality. And have you ever paused to think, why are my 2 children so different? எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஏன் என்னோட 2 குழந்தைகளும் வித்தியாசமா இருக்கிறாங்க? அவங்களோட கேரக்டர், அவங்களோட பர்சனாலிட்டி, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி இருப்பாங்க இல்லையா? Same parents, same ஒரே பெற்றோர்கள், country, mostly same school, ஒரே நாட்டுல இருக்கிறாங்க, ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, same environment, same friends, ஒரே சுற்றுப்புற சூழ்நிலை, ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், same everything. Why are my 2 children so different? எல்லாமே ஒன்றாக இருந்து கூட என்னுடைய 2 குழந்தைகள் வேறு வேறு மாதிரி ஏன் இருக்காங்க? One can be shy, introvert. ஒரு குழந்தை ரொம்ப வெட்கப்படக்கூடியவனா, ரொம்ப அதிகமா பேச மாட்டேன், ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம். One confident. இன்னொரு குழந்தை நிறைய பேசுறது, மற்றவங்களோட ஈஸியா பழகுறது, அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு குழந்தை ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கலாம், ஒரு குழந்தை எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடியதா இருக்கலாம். The other one fears. Why are they so different? ஏன் இந்த 2 பேரும் வித்தியாசமா இருக்கிறாங்க? And then the parent will say, I've given them everything same. Why? அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்வாங்க? நான் 2 பேருக்கும்
ஒரே மாதிரி தான் எல்லாமே குடுத்தேன். Why are they so different? ஏன் அவங்க 2 பேரும் வித்தியாசமா இருக்கிறாங்க? When was that difference created? எப்ப அந்த வித்தியாசம் உருவாக்கப்பட்டது? எப்ப அந்த 2 பேருக்குள்ள இருக்க வித்தியாசம் உருவானது, ஏற்பட்டுச்சு? Because the parent has given identical upbringing to both of them. ஏன்னா பெற்றோர்கள் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க. Why are they so different? ஏன் 2 பேரும் Because the வித்தியாசமா இருக்காங்க? parent is seeing those two children only after they have come into this costume. ஏன்னா பெற்றோர்கள் அந்த 2 குழந்தைகளையும் இந்த உடல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பார்க்கறாங்க. So their present factors are all identical. சோ இப்போ இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கு. But before they entered the womb of the mother, before that they were in another costume. And அவங்க தாயோட கர்ப்பத்துல பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் வேற வேற இடத்துல தான் இருந்தாங்க. வேறு வேறு உடலில் இருந்தாங்க. another costume meant another family, another. வேற உடல்ல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்ப குடும்பம் வேறையா இருக்கும். அவங்க வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும். அவங்க படிச்சது, சுற்றுப்புற சூழ்நிலை, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாமே 2 பேருக்குமே வேற வேறையா தான் இருக்கு. culture, another environment, another situation. Before that, another one. Before that, அப்ப அந்த பிறவிக்கு முன்னாடி பார்க்கும்போது 2 பேரும் கண்டிப்பா இன்னும் வேற வேற வித்தியாசமா எல்லா விஷயங்களும் மாறி இருக்கும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. another one. We are only 30, 40, 50 years in this costume. Before that, 100. இப்ப நாம இந்த உடல்ல 30, 40, 50 ஏதோ ஒரு வருஷம் இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்னாடி வேற உடல்ல தானே இருந்தோம். In another one, 100 in another one, 100 in another one. So it's like a CD with so many recordings. சோ இது எப்படின்னா ஒரு சிடி காம்பாக்ட் டிஸ்க்ல எப்படி இருக்கும், நிறைய ரெக்கார்டிங் இருக்கும் இல்லையா? Of at least 500,000, 2,000 years. So many. சோ ஒவ்வொரு சிடிக்குள்ளேயும் 500 வருஷம் 1000 வருஷம்னு ரெக்கார்டிங் இருக்கு. songs, and one day 2 CDs get married. இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு சிடி மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா இந்த 2 சிடியும் கல்யாணம் பண்ணிக்குது. Now if your CD is sitting next to you, have a look. Another soul and this soul, two completely different recordings of. இந்த 2 ஆத்மாக்களும் கம்ப்ளீட்டா எப்படி 2 சிடி எடுக்கும்போது 2 சிடிலயும் வேற வேற பாடல்கள் ரெக்கார்டிங் ஆயிருக்கோ, அதே போல 2 ஆத்மாக்கள் வேற வேற ரெக்கார்டிங்கோட தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1000, 2000, 3000 years. அப்போ ஒவ்வொரு சிடிக்குள்ளேயும் 1000, 2000 வருஷங்களோட ரெக்கார்டிங் இருக்கு. And one day they get married. And then they look at each other and say, how can you be like this? இப்போ ஒரு நாள் அவங்க ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேக்குறாங்க, எப்படி நீ இப்படி இருக்க? You're so strange. என்ன வினோதமா இருக்க? The other person says, even you're very strange. How can you? இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, நீதான் வினோதமா இருக்கிற, எனக்கு உன்னை பார்த்தாலே ஒண்ணுமே புரியல, எப்படி நீ இந்த மாதிரி இருக்க? You be like this. And then starts a journey of trying to copy my song onto the other CD. அப்ப அவங்க வாழ்க்கை பயணத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, என் சிடிக்குள்ள என்ன பாடல் இருக்கோ அது உங்க சிடில காப்பி பண்ணணும். அதாவது என்னுடைய நம்பிக்கைகள், என்னோட வாழ்க்கை வாழும் முறை எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள கொண்டு வந்துடணும். இப்படி ஒரு முயற்சியிலேயே நம்ம வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கிறாங்க. Please be like this for me. Just for my sake you become. தயவுசெய்து நீங்க நான் சொல்றபடி கேளுங்களேன். தயவுசெய்து நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி இருங்களேன் அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிச்சிடுறோம். Like this. Why do we need to request people to become another way for us? நாம ஏன் மத்தவங்கள ரிக்வெஸ்ட் பண்றோம்? என்ன மாதிரியே இருங்க, என்ன மாதிரியே யோசிங்க, என்ன மாதிரியே நடந்துக்கோங்க. Why are we standing like this in front of everybody and saying, please be the way I want you to be? சோ நம்ம கை ஏந்திக்கிட்டு இருக்கோம், நீ என்ன மாதிரி இரு, என்ன மாதிரியே நடந்துக்கோ அப்படின்னு. Is this called accepting, respecting and loving people? இது ஏற்றுக்கொள்ளுதல், மரியாதை கொடுத்தல்னு நம்ம சொல்ல முடியுமா? No. And while we were trying to do this, copying our song onto the other CD, 1 or 2 years, and third CD came into the family. இந்த மாதிரி 2 சிடி என்ன மாதிரியே உன்ன மாத்துறதுலயும், அந்த சிடி அவங்கள மாதிரி என்ன மாத்துறதுலயும் இப்படியே இருக்கிறாங்க.
இதே ப்ராசஸ்ல என்ன நடக்குது வாழ்க்கையில, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப அந்த குழந்தையும் ஒரு சீடி தானே. And 9 months, both of them were thinking we're going to get a blank CD. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பிறக்கிற குழந்தை வந்து ஒரு காலியான சீடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. And both of them have nice conversations for 9 months. हम उसको ऐसा बनाएंगे and ऐसा बनाएंगे and ऐसा. ஸோ அந்த 9 மாதங்களும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா வந்து நான் இந்த மாதிரி வளர்ப்பேன், இந்த மாதிரி சொல்லி கொடுப்பேன். அப்பா என்ன நினைக்கிறாரு, நான் என்ன போலவே வளர்ப்பேன், நான் என்ன மாதிரியே மாத்துவேன் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. करेंगे and वैसा करेंगे because we thought it's going to be a blank CD and we are going to choose which songs we are going to copy on that. ஏன் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நாம நினைக்கிறோம் அந்த குழந்தை வந்து ஒரு காலியான சீடி நினைக்கிறோம். ஸோ நமக்கு பிடிச்ச பாடலை அதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நாம கனவு காண்றோம். And I'm sure none of you got a blank CD. அப்போ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நாம ஒரு காலியான சீடி நமக்கு கிடைக்க போறது இல்ல. No, that CD is going to come full from the other side. So அந்த சீடி ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன சீடியா தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து பிறக்குது. one more CD to see and say, "Arey, how can you be like this?" இப்ப அந்த சீடியை பார்த்துட்டு நம்ம சொல்றோம், எப்படி இந்த மாதிரி இருக்கு? And sometimes a child's sanskars are completely different from a parent. சில சமயங்கள்ல குழந்தையோட சமஸ்காரம்ங்கிறது பெற்றோர்களோட சமஸ்காரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. So each one of us has 5 folders of sanskars. If we ஒவ்வொருத்தருக்கும் 5 விதமான சமஸ்காரங்கள் இருக்கு. understand those 5 folders, it is very easy to understand each other. நாம இந்த 5 ஃபோல்டர், இந்த சமஸ்காரங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும். There can never be a misunderstanding after that. அப்ப நமக்குள்ள அந்த தவறான புரிதல் அப்படிங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. One folder of sanskars which I carry from my past. So 5 விதமான சமஸ்காரங்கள், அதுல ஒன்று வந்து நான் பழைய பிறவியிலிருந்து நான் என்கிட்ட கொண்டு வர்றது. Second folder of my sanskars which I get from my family. ரெண்டாவது விதமான சமஸ்காரம் வந்து நான் என்னோட குடும்பத்திலிருந்து எனக்கு குடும்பத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது. Everyone agrees we've got some sanskars, some nature, some personality traits, some habits from family. Yes? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க இல்லையா? நம்ம குடும்பத்திலிருந்து நமக்கு சில குணாதிசயங்கள் நமக்கு கிடைக்குது. That's my second folder. இது என்னுடைய ரெண்டாவது விதமான சமஸ்காரம், ரெண்டாவது ஃபோல்டர். Third folder, environment. மூன்றாவது வந்து நான் எந்த சூழ்நிலையில இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிற அந்த வாயுமண்டலம் எப்படி இருக்கு, எந்த இடத்துல நான் வளர்றேன். My friends, school, culture. Third, என்னோட நண்பர்கள், நான் எங்க படிக்கிறேன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆகுது. folder. Fourth folder, willpower. நான்காவது வந்து வில் பவர்ங்கிற ஒரு சமஸ்காரம். Even if I have any sanskar in my past birth folder, my family folder, or my environment folder, today I create a thought and I can change my sanskar. ஸோ என்னுடைய சமஸ்காரம் நான் போன பிறவிலிருந்து கொண்டு வந்ததா இருக்கலாம், என்னோட குடும்பத்துல இருந்து கிடைச்சதா இருக்கலாம், நான் எந்த சூழ்நிலையில வளர்ந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு முடிவு பண்ணேன்னா நான் அதை என்னால மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் வில் பவர். இது ஒரு சமஸ்காரம். Do you think we can change our sanskars? நீங்க நினைக்கிறீங்களா நம்மால நம்முடைய சமஸ்காரங்களை மாற்ற முடியும்னு? Can we change our sanskars? Yes. So that's the fourth folder, willpower. So இந்த வில் பவர்ங்கிறது நான்காவது ஃபோல்டர். So past birth, family, environment. ஸோ முதல் ஃபோல்டர் வந்து பழைய பிறவியிலிருந்து நம்ம கொண்டு வர்றது, ரெண்டாவது ஃபேமிலி குடும்பத்திலிருந்து வர்றது, மூன்றாவது எந்த சூழ்நிலையில நம்ம வளர்றோம் அதை பொறுத்தது, நான்காவது நம்முடைய வில் பவர்ங்கிற சமஸ்காரம். Will power. Fifth folder is the only folder which is common for everybody because அஞ்சாவது ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி பொதுவா இருக்கும், எல்லாருக்குமே அந்த சமஸ்காரங்கள் இருக்கும். Past birth folder will be different for everyone. ஸோ பழைய பிறவியிலிருந்து வரக்கூடிய சமஸ்காரங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும், எல்லாருக்குமே வேற 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 மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கை பயணம் வேற வேற. Parental folder will be different for every.
பெற்றோர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த குணாதிசயங்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் வேற வேறையா தான் இருக்கும். ஏன்னா வேற வேற பெற்றோர்கள். Relationship except for sibling. And even in siblings, two people will take two different sanskars from their parents. Yes? சோ ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகளா இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் சில குணாதிசயங்களை அப்பா கிட்ட இருந்து எடுத்துக்கும், சில குணாதிசயங்களை அம்மா கிட்ட இருந்து எடுத்துக்கும். சோ அதுலயும் வித்தியாசங்கள் வந்துருது. Yes? They are not going to take the same sanskar of the parents. அவங்க அப்பா அம்மாவோட அந்த சமஸ்காரங்களை அப்படியே எடுத்துக்கிறது இல்ல. One will take this from the mother and this from the father. அப்பா கிட்ட இருந்து ஒரு குணம், அம்மா கிட்ட இருந்து வேற ஒரு குணம் அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. And the other one will take completely another thing from the mother and another thing from the father. சோ ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தை என்ன சமஸ்காரம் எடுத்ததோ அதுக்கு வேற ஒரு சமஸ்காரம் அம்மா கிட்ட இருந்து, வேற ஒரு சமஸ்காரம் அப்பா கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். And somebody will not take anything from the parents, they'll take it from the grandparent. சில குழந்தைகள் அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த குணத்தையும் எடுத்துக்காது, தாத்தா பாட்டி கிட்ட இருந்து எடுத்துக்கும். So even under the parental folder, they are going to choose what they take. சோ அப்பா அம்மா கிட்ட இருந்து கூட குழந்தைகள் சூஸ் பண்றாங்க. இது நான் எடுத்துக்கிறேன், இதை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கறதும் நடக்குது. Third, environment different. மூன்றாவது ரெண்டு பேருக்கும் சூழ்நிலைகள் வேற வேறையா தான் இருக்கும், அதனால குணங்களும் வேற வேறையா இருக்கும். Fourth, willpower different. Four folders where we are completely different. சோ வில் பவர்னு பார்க்கும்போது கூட ஒருத்தர்கிட்ட இருக்கிற அந்த வில் பவருக்கும் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வில் பவருக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஃபோல்டரும் சமஸ்காரங்கள் வேற வேறையா தான் இருக்கு. Because your willpower se aap kya create karenge and what I will create will be different. சோ உங்களோட வில் பவர்ல இருந்து நீங்க என்ன சமஸ்காரத்தை உருவாக்க போறீங்க, என்னோட வில் பவர்ல இருந்து நான் என்ன சமஸ்காரத்தை உருவாக்க போறேங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது. Folder of willpower means which sanskar you create using your willpower. சோ வில் பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட வில் பவர்னால நான் என்ன சமஸ்காரத்தை உருவாக்க போறேன் அப்படிங்கிறது தான் அந்த வில் பவர்ங்கிற சமஸ்காரம். Let's say you say tomorrow morning I will get up at 5 o'clock. உதாரணமா ஒருத்தர் சொல்லலாம், நான் நாளை காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பேன். And you activate that and you're able to do it. And அப்போ அவங்களால 5 மணிக்கு எழுந்திருக்க முடியுது. I've been thinking about it for the last 5 years and I've yet not. அப்ப இன்னொருத்தர் இதையே ஒரு 5 வருஷமா யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் 5 மணி காலையில எழுந்திருக்கணும், 5 மணி காலையில எழுந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் அதை செஞ்சதே கிடையாது. Done it. So I have not been able to create that sanskar of waking up early, but it's all. சோ அந்த இன்னொருத்தருக்கு 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற சமஸ்காரத்தை உருவாக்க முடியல. Already there in you. ஆனா உங்ககிட்ட அந்த சமஸ்காரம் இருக்கு. And now these two people could be a husband and wife, could be a parent and child. அந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல பெற்றோர் குழந்தைகளா இருக்கலாம். வில் பவர் ரெண்டு பேருக்குமே வேற வேறையா இருக்கிறதுனால வில் பவர் மூலமா ஒரு பழக்க வழக்கம் உருவாக்குறது, ஒரு சமஸ்காரம் உருவாக்குறது, அதுலயும் வித்தியாசம் வந்துருது. Who are every day telling the other person you are wrong because you're not waking up early. அப்ப காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறவங்க என்ன சொல்வாங்க? நீ சரி கிடையாது, நீ 5 மணிக்கு எழுந்திருக்க மாட்டேங்கிற. Just because they have managed to create that sanskar. ஏன்னா என்னால 5 மணிக்கு எழுந்திருக்க முடியுது, அப்ப எழுந்திருக்க முடியாதவங்களை பார்த்து நீ வித்தியாசமா இருக்க, நீ டிஃபரெண்டா இருக்க, நீ என்ன மாதிரி இருக்க மாட்டேங்கிற. There it's there. There's one folder which is common for everyone. So ஐந்தாவது ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி பொதுவான சமஸ்காரம். That is the folder of the original sanskars of every soul. And அது என்னன்னா ஒவ்வொரு ஆத்மாவோட ஒரிஜினல் சமஸ்காரங்கள். There is no soul on this planet who does not have those sanskars. So இந்த உலகத்துல, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த சமஸ்காரம், ஒரிஜினல் சமஸ்காரம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு ஆத்மா கூட இவங்களுக்கு ஒரிஜினல் சமஸ்காரம் கிடையாது, இல்ல இவங்களோட ஒரிஜினல் சமஸ்காரம் வேற அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. Sanskar, peace. அது என்னன்னா அமைதி. Everybody likes peace. எல்லாருக்கும் அமைதி, சாந்தி பிடிக்கும் இல்லையா? Even those who are doing things which are not right, and you go and ask them, why are you doing this? They'll say, we want peace. சில சமயம் தவறான விஷயங்கள் செய்வாங்க. நம்ம போய் கேட்கிறோம், எதற்காக இந்த தவறான விஷயத்த செய்யற அப்படின்னா, நான் இது செய்யறதுக்கான காரணமே எனக்கு சாந்தி கிடைக்கணும், அதனாலதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
Method could be a question mark, but what அதுக்காக அவங்க கடைபிடிக்கிற அந்த முறைங்கிறது தவறா இருக்கலாம். ஆனா அவங்க அதை செய்யறதுக்கான காரணம் எனக்கு இதனால நிம்மதி கிடைக்குது, அதனால நான் செய்யறேன் அப்படின்னுவாங்க. they want is peace. So peace, love. சோ முதலாவது ஒரிஜினல் சமஸ்காரம் சாந்தி, இரண்டாவது அன்பு, happiness, மகிழ்ச்சி, purity, தூய்மை, power, சக்தி, knowledge, ஞானம், bliss, ஆனந்தம், 7 sanskars, 7 சமஸ்காரம், one folder, original folder, which இதுதான் ஒரிஜினல் ஃபோல்டர், ஒரிஜினல் சமஸ்காரம் உலகத்துல இருக்க அத்தனை ஆத்மாக்களுக்குள்ளேயும் இருக்கு. every soul has. And when we look at another soul with this understanding, இப்ப நாம இந்த புரிதலோடு மற்றவர்களை பார்க்கும்போது that this soul is a pure soul, powerful இந்த ஆத்மாவும் பவித்திரமான ஆத்மாதான், இந்த ஆத்மாவும் சக்திசாலியான ஆத்மாதான், soul, peaceful soul, happy soul. But right now they are using some sanskar from there. ஆனா இப்போ அவங்க அந்த ஒரிஜினல் சமஸ்காரத்தை விட்டுட்டு வேற ஒரு அக்வயர்டு, நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 ஃபோல்டர் பார்த்தோம் இல்லையா, பெற்றோர்கள் கிட்ட இருந்து போன பிறவில கொண்டு வந்தது, சூழ்நிலை, அந்த மாதிரி ஏதோ சில சமஸ்காரங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான சமஸ்காரம், ஒரிஜினல் சமஸ்காரம் எனக்கு என்னவோ அதுதான் அவங்களுக்கும் இருக்கு. Other 4 folders, we can respect every soul for who they are. சோ நம்ம எல்லாரையுமே அவங்களோட அந்த ஒரிஜினல் சமஸ்காரங்களுக்காக மரியாதை கொடுக்கலாம். And most important, we can start helping each other to activate their original folder sanskars. இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நாம அந்த ஆத்மாவுக்கு உதவி செய்ய வேண்டும். அவங்களுடைய அந்த ஒரிஜினல் சமஸ்காரம் இப்போ ஆக்டிவா இல்ல, அத ஆக்டிவ் பண்றதுக்கு நாம அவங்களுக்கு உதவி பண்ணணும். Now where is the sanskar of anger, which folder? இப்போ கோபம்ங்கிற சமஸ்காரம் எந்த ஃபோல்டரை சேர்ந்தது? Where's the sanskar of anger and where's the sanskar of peace? The sanskar அமைதிங்கிற சமஸ்காரம் எங்க இருக்கு, கோபம்ங்கிற சமஸ்காரம் எங்க இருக்கு? of peace is in my original folder. அமைதி, சாந்திங்கிறது என்னுடைய ஒரிஜினல் சமஸ்காரங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. The sanskar of anger is in my either parental. அப்ப கோபம்ங்கிற சமஸ்காரம் ஒன்று பெற்றோர்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கலாம், இல்ல போன பிறவில எடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல சூழ்நிலை இதுல இருந்து வந்திருக்கலாம், or environment or my past birth. But because I'm using it too much, that sanskar has come into my automatic way of living. ஸோ இந்த கோபம்ங்கிற சமஸ்காரத்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டேங்கிறதுனால அது ரொம்ப தானாகவே அது கர்மத்துல வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. So we say this is normal because we don't believe we are creating it. ஏன்னா நாம என்ன சொல்றோம், கோபப்படுறது நார்மல்னு சொல்றோம். நமக்கு தெரியவே இல்லை அந்த கோபம்ங்கிற அந்த உணர்வை நாம தான் உருவாக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. Like she said, we don't do it, it just happens. சோ அது நாம கோபம்ங்கிறத நம்ம உருவாக்கல, அது தானா அப்படி நடந்துருது, அப்படி வந்துருது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். When we are saying it just happens, which means that sanskar has gone into an automated mode. Not எந்த சமஸ்காரத்தை நம்ம நார்மல்னு சொல்றோமோ அது வந்து ஆட்டோமேட்டட் மோட்ல போயிடுது, அதாவது அது தானாகவே இயங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலோ, யாராவது ஒரு மனிதர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாலோ அது உடனே புழக்கத்துக்கு வந்துடுது, கர்மத்துல வந்துடுது. not a conscious mode. அதாவது நான் விழிப்புணர்வோட எப்படி பேசுறேன், எப்படி நடந்துக்கிறேன் அதுல வரல, விழிப்புணர்வு இல்லாம ஒரு மெஷின் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடுது. I don't consciously expect expectations. நம்ம எதிர்பார்ப்புகள் என்ன சொல்றோம், ஒரு விழிப்புணர்வோட எதிர்பார்ப்பு நான் வைக்கல, எதிர்பார்ப்புங்கிறது நார்மல் தானே அப்படின்னு நம்ம ஒரு அன்அவேர் மோட்ல, ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல இத பத்தி சொல்றோம். Just happen. Now what do we have to do? What is spirituality? நம்ம இப்ப என்ன பண்ணணும், ஆன்மீகம்னா என்ன? To start opening the 5th folder. நம்ம என்ன பண்ணணும், அந்த 5வது ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் சமஸ்காரம், அதை நம்ம ஓபன் பண்ணணும். And to start using the sanskar of the 5th folder more often till ஸோ அந்த 5வது ஃபோல்டர்ல இருக்கிற அந்த ஒரிஜினல் சமஸ்காரங்களை நாம
ஓபன் பண்ணி அடிக்கடி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். Within a few days, the fifth folder will go into an automatic mode. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த 5வது ஃபோல்டர்ல இருக்கிற அந்த ஒரிஜினல் சமஸ்காரங்கள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்றோம்ல பல விஷயங்கள், அந்த ஃபோல்டர்ல வந்துரும். ஆட்டோமேட்டிக் ஆக ஆரம்பிச்சிடும்.